இப்போ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாவே மிகுதியானதுதான். ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு போலி வாக்காளரோ அல்லது ஒரு போட்டோ இல்லையோ இந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னு சொன்னா அதை உடனே எலெக்ஷன் கமிஷன் அட்ரஸ் பண்ணும். கண்டிப்பா இப்ப 226 பக்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு தொகுதியில நடந்த முறைகேடை தான் பட்டியலிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 79 தொகுதிகள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த பட்டியல்ல. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதையெல்லாம் ராகுல் காந்தி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனுக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பளம் கொடுத்துட்டு வச்சிட்டு இருக்கோம். உங்க வரி பணம் ஏன் வரி பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்பளம் கொடுத்து உட்காத்தி வச்சிட்டு இருக்கோம். அதோட வேலை தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் அது ஃப்ராட் பண்ணாம இருக்கு. அப்ப அதனாலதான் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஏன் வெளியேறணும்? இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் ஏன் வெளியேறணும்? அது அவங்களதான் கேட்கணும். நீங்க இல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன காரணம் அப்படின்ற முரண் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்ல, அதனால கேட்கிறேன். என்னை பொறுத்தவரை இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைச்ச கூட்டணி. கண்டிப்பா இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு பின்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. நான் கூட சொல்லலாம் மேடம், நீங்க கூட இருக்கிறீங்க ஆம்ஸ்ட்ராங் கொலையில, இல்ல நேத்து ஒரு கொலை நடந்துச்சு எங்க வீட்டு பின்னாடி, நீங்க தான் காரணம் சொல்லலாம் மேடம். வாய்க்கு வந்ததை யார் வேணாலும். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது காங்கிரஸில் இருந்து ஒயிட் டிஷர்ட் மூவ்மெண்ட் சுபத்ரா தேவி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகளை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது உண்மையாவே மிகுதியானதுதானா? 1,250,000 வாக்குகள் அதுதான் அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆதாரத்தோட தானே அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. கண்டிப்பா இப்ப அது என்னதான் அந்த 1 லட்சம் நீங்க சொல்ற அளவுக்கு ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அதே ராகுல் காந்தி அவர்கள் அவங்களுடைய பீரியட்ல கூட இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்குதுல்ல? எங்க நடந்திருக்கு? அவங்க ஆட்சியில இருக்கும்போது லைக் அது யாரு ஆட்சியில இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு போலி வாக்காளரோ அல்லது ஒரு போட்டோ இல்லையோ இந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னு சொன்னா அதை உடனே எலெக்ஷன் கமிஷன் அட்ரஸ் பண்ணும். ஓ அப்படியா, இது தவறா அப்படின்னு அதை வாங்கி அது மேலே அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதை உடனே அதை அக்செப்ட் பண்ணும். அதை பற்றின ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கம்யூனிகேஷன் அது வச்சுக்கும். அண்ட் நீங்கள் மக்கள் என்ன ஒரு தகவல் கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு அது தயங்கினதே கிடையாது. ஓகேவா? பட் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இதை டிஜிட்டல் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை டிஜிட்டல் ஃபார்மில் கேட்குறோம். இட் இஸ் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் அ பப்ளிக் ரைட். தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழே நம்ம இந்த தகவல்கள் எல்லாமே மக்களுக்கு சொந்தமானது. மக்களுக்கு ஒரு உரிமை இருக்குது இந்த தகவலை கோர்றதுக்கு. அண்ட் அதை டிஜிட்டல் ஃபார்மில் கோர்றதுக்கும் அவங்களுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்ப அது ஏன் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கறத இங்க கேள்வி. இப்ப தேர்தல் ஆணையம் இந்த குற்றத்தை விசாரிக்க முன்வர மாட்டேங்குது, கடினமா இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அததான் நம்ம இப்ப என்ன சஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அவங்களும் பிஜேபியும் சேர்ந்து வேலை செய்யறாங்க, பிஜேபிக்கு ஃபேவரபிளா அவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தேர்தல் ஆணையத்தையுடைய நியமனம் இருக்குல்ல, அந்த நியமனத்திலேயே பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்கணும். பட் லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸோட இன்வால்மெண்ட் இருக்கணும். ஆனால் சீஃப் ஜஸ்டிஸே இந்த அப்பாயின்மெண்ட்ல இன்வால்வ் ஆக தேவையில்லை,
பிரதமர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டரை சொல்லுவார், அந்த கேபினெட் மினிஸ்டரும் பிரதமரும் லீடர் ஆஃப் அப்போசிஷனும் சேர்ந்து நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றதுலயே வந்து அவங்களுடைய ஃப்ராடுத்தனம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தானே சொல்லணும். இப்போ வந்து ஒரு பிரதமரும் அவங்களுடைய கேபினெட் மினிஸ்டரும் இன்னொருத்தரும் அப்படின்னு சேர்ந்து இருக்கும்போது நேச்சுரலி 2 பேர் வந்து மெஜாரிட்டி ஆயிடுறாங்க இல்லையா, 3 பேர்ல 2 பேர் வந்து மெஜாரிட்டி ஆயிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து சீஃப் ஜஸ்டிஸும் இருக்கும்போது ஒரு நியாயமான ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அங்கேயே வந்து இந்த ஃப்ராடுத்தனம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ அதாவது தேர்தல் ஆணையம் பாஜகவும் உடன் இருந்துதான் இந்த செயலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப இதே இடத்துல காங்கிரஸ் இருந்திருந்தாலும் அதே தானே நடந்திருக்கும். காங்கிரஸ் நிச்சயமா இப்படி பண்ணாது இல்ல. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி இவ்வளவு வருஷம் இருந்துச்சு. காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி பிரதமரும் எங்களுக்கான ஒரு கேபினெட் மினிஸ்டரும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நாளும் போடலையே. சீஃப் ஜஸ்டிஸ் சேர்ந்து பண்ணணுங்கிற சட்டம் தானே காங்கிரஸ் வச்சிருந்துச்சு. அது மாதிரி இந்த முறைகேடுகள் வந்து கிட்டத்தட்ட 5 விதமா வந்து இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உங்க பீரியட்ல இல்லையா? இப்போ வந்து திமுக இங்க இருக்கு, திமுகவோட கூட்டணியில நீங்க இருக்கீங்க, இங்கேயும் அதாவது தமிழ்நாட்டிலையும் இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? எந்த இடத்துல இந்தியா முழுக்க எங்க வந்து முறைகேடுகள் நடந்தாலும் அதற்கு அதனுடைய எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க பொறுப்பு ஏற்கணும். அதுக்கான பதில்களை வந்து அவங்க சொல்லிதான் ஆகணும். அது மாதிரி ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, அதாவது கிட்டத்தட்ட 226 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வந்து ராகுல் காந்தி வச்சிருந்தாங்க கையில. அதை வச்சிருந்துதான் இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருட காலம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது ஏன் இவ்வளவு தாமதமாயிருக்கு? இதை வந்து உடனே வெளிப்படுத்திருக்கலாம். ஏன்னா உங்களுடைய காலகட்டத்துல, அதாவது நீங்க ஆட்சியில இருக்கும் போது நடந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய குற்றங்களை மறைக்கிறதுக்கு தான் இந்த 1 வருடங்கள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது அப்படி இந்த ஒரு தலைவர் வந்து அந்த பிரசன்டேஷன் கொடுக்கும்போதே டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி வந்து அவங்க டிஜிட்டலா கொடுங்கன்னு சொல்லடி எவ்வளோ வாட்டியோ பலவிதமா வந்து கேட்டா கூட அவங்க அதை வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7 அடி உயரத்தில் ஒரு 3 ரோல இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் குவியல் தான் அவங்க கொடுத்தது. அந்த பேப்பர் குவியலுக்குள்ள நீ வந்து என்னன்னா வந்து தேடி முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ ஏன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. இந்த டிஜிட்டல் ஓட்டர் லிஸ்ட்டை கேட்டாக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கே வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு சரி இதுதான் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கல்ல. அந்த ஃபிசிக்கலாக ஒரு ஃபோட்டோ ஒவ்வொரு டேட்டாவையும் அது டூப்ளிகேட் ஆயிருக்கா அப்படிங்கிற இடத்துல பல இடங்கள்ல வந்து அவங்க வந்து பிசிக்கலா அவங்க செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உட்கார்ந்து அவங்க 6 மாதங்கள் வேலை பார்த்து தான் இதை வந்து கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை உட்காந்து டிலே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கிடையாது. ஸோ நம்ம இது டிலே ஆகணும், எந்த அளவுக்கு வந்து டைம் பை பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி வந்து பேப்பர் டேட்டா. ஒரு குற்றத்தை ஈஸியா வந்து வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிதானே மேம்? ஒரு குற்றத்தை ஈஸியா வந்து வெளிக்கொண்டு வரணும்னா ஆட்சியாளர்கள், ஆட்சியில இருந்தவங்களால கொண்டு வர முடியும். அதான் ஒரு நிமிஷம், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட்ல நான் சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். ஒரு குற்றத்தை ஈஸியாக வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இதுக்கான சாத்தியக்கூறு வந்து எப்படி அப்படின்னு சொன்னா யார் அப்படிங்கிறது, யார் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது. இப்ப ஆளும் அது ஆட்சியில இருக்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சிபிஐ உள்ளிட்ட எல்லா இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸும் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஓகே, ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை வச்சு அரசு அதிகாரத்தை வைத்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அதுக்கான ஆதாரங்களை, ஒரு பிரச்சனையை வந்து உன்னுடைய உண்மைத்தன்மையை அறிஞ்சு வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா டேட்டா ஆக்சஸ் அவங்களுக்கு இருக்கு. பட் காங்கிரஸ்க்கு வந்து டேட்டா ஆக்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லையா? ஸோ டேட்டா ஆக்சஸ் வந்து பப்ளிக்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் காங்கிரஸ் அரசாங்கம் 2005 கொண்டு வந்துச்சு. ஏன்னா தகவல்கள் வந்து வெறும் அரசாங்கத்துக்காக சொந்தமானதாக மட்டும் இருக்கக்கூடாது, அது வந்து அனைவருக்கும் சொந்தமானதாக இருக்க வேண்டும்
அப்படிங்கிறதுனால தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்குறோம், எங்ககிட்ட வந்து அந்த தகவல்களை கொடுங்க, அதை வச்சு அதுக்கு பிறகு அதை அனலைஸ் பண்ணி அதில் எந்த அளவுக்கு ஃப்ராடு நடந்திருக்கு, இல்லை சரியாக நடந்திருக்கு, சரி இல்லை நடந்திருக்கு, சரியாகவே நீங்கள் பண்ணியிருந்தாலும் நாங்கள் நீங்கள் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியா இல்லை அப்படின்னா அதை எடுத்து சொல்கிறது ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா, ஒரு எதிர்கட்சியாக எங்களுடைய கடமை. கண்டிப்பா மேம். இப்ப தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு உறுதுணையா இருக்குது அப்படின்னு நீங்க வந்து தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு தேர்தல் ஆணையம் உறுதுணையா இல்ல அப்படின்றதுக்காக இந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் இது நீங்க வைக்கிறீங்களா? டேட்டா தானே சொல்லுது. டேட்டா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல 2024 எலெக்ஷன்ல வந்து ஸோ இப்போ நம்ம ராகுல் காந்தி மட்டும் காங்கிரஸ் மட்டும் சொல்லலை, இப்போ ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுடைய எம்ஜி தேவசகாயம் அவர்கள் அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பில் அவங்களுமே வந்து டிக் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது பப்ளிக் டேட்டா என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த டேட்டாவை வச்சே அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஓட் ஃபார் டெமோக்ரஸிங்கிற வெப்சைட்டில் ஆகஸ்ட் 2024 இப்போ வரைக்கும் இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஓட்டு போட்ட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேர்தலே வந்து ஒரு 7 கட்டமா நடந்துச்சு. அது ஒரே கட்டமா நடக்கல, 7 கட்டமா நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த தேர்தல் நாள் அன்று இரவு வந்து அவங்க இத்தனை சதவீதம் பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அவங்க ஒன்று அனௌன்ஸ் பண்றதுக்கும், ஆக்சுவலா நாங்க எத்தனை ஓட்டு எண்ணியிருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுக்குறாங்க. இது ரெண்டுத்துக்குமே இந்தியா முழுக்க 4.5% மேல் வந்து ஒரு ஹைக் இருக்கு. இது வந்து ஹிஸ்டாரிக்கலி இது வரைக்கும் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. ஓகே, அப்போ இதுல பாத்தீங்கன்னா சில மாநிலங்கள்ல மிக அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிஷால 12% மேல இருக்கு. ஏங்க இவ்வளவு அதிகமா? ஆந்திரால 12% மேல இருக்கு, தமிழ்நாட்டுல 7% மேல இருக்கு. அப்போ ஏங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்க வந்து கியூல நின்றுகிட்டு இருந்தாங்க, அன்னைக்கு சாயங்காலம் வந்து கியூல நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, கியூல எப்படி நின்றுகிட்டு இருந்தாங்க நாங்க பாக்குறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு கேட்டா இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து அண்ட் எந்தெந்த இடத்துல இப்போ எம்ஜி தேவசகாயம் அவர்களுடைய டீம் ஓட் ஃபார் டெமோக்ரஸில என்ன சொல்றாங்கன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த ஓட்டு அந்த கடைசியா போட்டதா அவங்க சொல்லக்கூடிய ஓட்டு வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோரிலேட் பண்ணி அவங்க சொல்றாங்க. 79 பாராளுமன்ற கான்ஸ்டிடியூவன்சி பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து அவங்க பேரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் வந்து இந்த பெங்களூர் சென்ட்ரல் இது, அதில் ஒன்று தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க சொல்கிறது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ எங்கெல்லாம் இந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் பிஜேபி வந்து வின் பண்ணியிருக்கு, ஃபேவரபிளா இருக்கு பிஜேபிக்கு. இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 2019 வந்து 3% தான் வாங்கியிருந்துச்சு பிஜேபி. ஸோ இப்போ 2024 பார்த்தீங்கன்னா 11% மேலே வாங்கினதா சொல்றதும், பல இடங்கள்ல வந்து பிஜேபி வந்து செகண்ட் பிளேஸ் வந்திருக்கு, தேர்ட் பிளேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதும், இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்கெல்லாம் இந்த அதிகமா அந்த ராத்திரியில அதிகமா அந்த வாக்குகள் விழுந்திருக்குதோ அது எல்லாமே பிஜேபிக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு டேட்டா சொல்லுது. கண்டிப்பா இப்ப 226 பக்க அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு தொகுதியில நடந்த முறைகேடை தான் வந்து பட்டியலிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 79 தொகுதிகள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த பட்டியல்ல. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதையெல்லாம் ராகுல் காந்தி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதையெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனுக்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சம்பளம் கொடுத்துட்டு வச்சிட்டு இருக்கோம். உங்க வரி பணம், ஏன் வரி பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்பளம் கொடுத்து உட்காத்தி வச்சுட்டு இருக்கோம். அதோட வேலை தான் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஃப்ராட் பண்ணாம இருக்கணும். ஓகே, அதுவே வந்து இவ்வளவு ஃபேவரபிளா வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இப்ப வந்து கண்டுபிடிங்க இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா உடனே வந்து ஒரு அக்கறையான ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், உடனே வந்து அது வந்து அதுக்கான வேலைகளை வந்து பண்ணணும் இல்லையா? ஸோ அதை பண்ணாம திருப்பி நம்மளே கேள்வி கேட்டுட்டு அந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அவங்க பண்ணினாங்கன்னா அது ரொம்ப சுலபமா இருக்கும். இன்னொன்று, அவங்க நேர்மையா பண்ணுவாங்களா இல்லையாங்கிறதுல எல்லாருக்குமே டவுட் இருக்கு. யாரை வேணா சந்தேகப்படக்கூடிய ரைட் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதே போல நம்ம அவங்க மேல சந்தேகப்படும் போது அதுக்காக தான் டிரான்ஸ்பரன்சின்னு ஒன்று இருக்கு, வெளிப்படைத்தன்மை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஜனநாயகத்துல ரொம்ப அவசியமா நம்ம திரும்ப திரும்ப ஏன் வந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறதா எல்லாருக்குமே வந்து சரி இப்படிதான் இந்த டேட்டா வச்சு இப்படி பார்த்துருக்காங்க, கரெக்டா தான் வருது,
இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க மேடம், கரெக்டான எங்க கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல. சோ அதே போல இப்ப அவங்க அந்த டேட்டாவை டிரான்ஸ்பரண்டா வச்சாங்கன்னா, எலக்ட்ரானிக் டேட்டாபேஸ் ஆஃப் த ஓட்டர் லிஸ்ட் வந்து அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா சில தினங்கள்ல நம்ம பண்ணிடலாம். இது ராகுல் காந்தி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் நீங்க கேட்ட டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வந்து கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா மேடம்? கொடுக்கணும் தானே, அவ்வளவுதான். ஸோ அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்முடைய பீப்புளுடைய ப்ரெஷர் எவ்வளவு போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்களே குற்றவாளியா இருக்கும் பட்சத்தில் யாரு வந்து ஒரு ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஜனநாயகத்தை கொல்லவும் செய்திருக்கிறார்கள், அந்த ஜனநாயகத்துக்கு மிக மோசமான ஒரு துரோகத்தையும் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த டேட்டாலாம் நமக்கு சொல்லும் பட்சத்தில் மக்களாகிய நாம தான் வந்து இப்போ எல்லாத்தையும் கையில் எடுத்து நம்ம வந்து முன்னே நகர வேண்டியிருக்கு. பிகாஸ் வென் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபெயில் பீப்புள் ஸ்டாண்ட் அப். ஸோ வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அமைப்புகள் நம்பிதான் நம்ம எல்லாரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டுல. அப்போ இந்த அமைப்புகள் வந்து சிதிலமடையும் போது, இந்த அமைப்புகள் வந்து நம்முடைய நம்பிக்கையை இழக்கும் போது நாம் எழுந்து எப்படி வந்து ஒரு சுதந்திர போராட்டம் செய்தோம், அந்த போல நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து டிமாண்ட் பண்ணியே ஆகணும். மேடம் இப்போ நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் மேடம் ஆகணும். அதே போல நம்ம எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சம்பளம் கொடுக்குறோம். ஸோ நம்ம சொல்ற ஒரு வேலையை செய்யறதுக்காக தான் அது அங்கே இருக்குது மக்கள். அப்போ அது செய்யலை, கொடுக்கல, பண்ணலை அப்படின்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுக்கறதுக்கு அதுக்கு என்ன கஷ்டம் இல்லையா? ஸோ சிசிடிவி இன்னொன்று, இந்த என்டையர் ஓட்டிங் லிஸ்ட் அவங்க டிஜிட்டலாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஜிட்டலாக மெயின்டைன் பண்ணுறத எதுக்கு எங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்டர் கொடுத்து பேப்பராக கொடுக்கணும்? டிஜிட்டலாக கொடுக்கறது அதை விட ஈஸியாக இருக்கணும் இல்லையா? அப்போ வேணும்னே நீங்கள் ஏன் அதை கொடுக்காம இருக்கீங்க? இந்த கேள்விகள்லாம் மக்கள் எவ்வளவு ஆழமா, எவ்வளவு விரைவா, எவ்வளவு தீவிரமா, எவ்வளவு பலமா நம்ம கேட்கிறோமோ அவ்வளவு விரைவா நமக்கு இந்த பதில்கள் வரும். கண்டிப்பா இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, இவ்வளவு ஆழமா கேட்டா வந்து கண்டிப்பா தேர்தல் ஆணையம் பதிலளிக்கும் சொல்றீங்க. கொண்டிருக்காங்க, அதாவது கொண்டிருக்காங்க, துரோகம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க. இதே காங்கிரஸ் வந்து ஆட்சியில இருக்கும்போதுதான் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்து ஸ்ரீலங்கால கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? ஸோ இந்த மாதிரி கொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 1987 தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணாங்க. அங்கே மட்டும் இல்லை, இன்னும் சில நாடுகளில் கூட இது போன்ற அமைதி ஒப்பந்தங்கள் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ வந்து எல்டிடி வந்து கோஆப்ரேட் பண்ணலை. எல்லாருமே ஆயுதத்தை வந்து கீழே போட்ட போது அவங்க ஆயுதத்தை போடுறதுக்கு மறுத்தாங்க. ஸோ அதனால நம்ம அதை கம்பல் பண்ணி பண்ண வேண்டியதா போச்சு. இன்னும் ஒரு பக்கம் அதிகமா போய் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் கவர்மெண்டோடையே வந்து கை கோர்த்துக்கிட்டு எல்டிடி வந்து நம்மளுடைய இந்திய அமைதிப்படையை வந்து கொலை செய்ய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1100க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அங்க வந்து பலி கொடுத்தாங்க. ஸோ காங்கிரஸ் அதனால முடிஞ்ச வரைக்கும் உலகமே நல்லா இருக்கணும், இந்தியால எல்லாருமே நல்லா இருக்கணும். ஆனா இந்த விஷயத்துக்கு அப்புறமே வந்து காங்கிரஸ் வந்து ரொம்பவே அடி வாங்கிருச்சு. அதாவது இந்திரா காந்தி அவர்கள் இருந்த பீரியட் வரை தான் காங்கிரஸ் வந்து ரொம்பவே வந்து பலமா இருந்தது. இந்திரா காந்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆண்ட இது வந்து நல்லா இல்ல அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. சோ இந்த நல்லா இல்ல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய 2004 to 2014 வந்து காங்கிரஸ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பல எதிர்ப்புகள் வந்து காங்கிரஸ் மேல இருக்குது. காங்கிரஸ் மேல வந்து எதிர்ப்புகள் வைக்கிறது வந்து நிறைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இந்த பலமா இல்லை, சரியா இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த பீரியட்ல தான் 2004 to 2014 அந்த பீரியட்ல தான் தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்துச்சு, தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்துச்சு, 100 நாள் வேலை திட்டம் வந்துச்சு, வன்கொடுமை தடுப்பு சட்டம் உடைய இன்னும் அதுல ஒரு அடிஷன் வந்துச்சு ரொம்ப தீவிரமா. அதுக்கப்புறம் வந்து போக்சோ சட்டம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கல்வி உரிமை சட்டம் வந்துச்சு. இந்த ஹெல்த்துக்கான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த பீரியட்ல தான் வந்துச்சு. அப்ப அதனாலதான் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறினாங்களா? இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க, ஏன் வெளியேறணும்? இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் ஏன் வெளியேறணும்? அது அவங்களதான் கேட்கணும் நீங்க.
இல்ல உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன காரணம் அப்படின்ற முரண் வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்ல, அதனால கேக்குறேன். என்னை பொறுத்தவரை இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைச்ச கூட்டணி. ஸோ இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி கூட தலைவர் ராகுல் காந்தி வீட்டில் எல்லாருமே போய் டின்னர் சாப்பிட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டெமோக்ரஸியை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கட்டாயம் இருக்கிறதுனால தான் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஐ saw all the pictures. I think everyone are good. ஓகே மேம், இன்னொரு விஷயம் வந்து எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் உடைய தலைவரா வந்து மல்லிகா அர்ஜுன் கார்கே அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுக்காக தான் வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்களை பார்த்தாங்க அப்படின்னா எந்திரிச்சு வந்து ஊழ கும்பிடு போடுறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்களே. எதனால தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த இடத்துல தலைவரா வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி பட்டியலினத்தோட மக்களுடைய வாக்கை வந்து நீங்க வாங்கணும், அதனாலதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முன்மொழிகிறீங்களா நீங்க? ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இந்தியாவுக்கான ஒரு நியாயமாக நாங்கள் பார்க்குறோம் காங்கிரஸில். ஸோ வந்து எல்லா ஜாதி மக்களுமே வந்து இந்த இடத்துல வந்து ஒற்றுமையாக அமைதியாக பலமாக அவங்கவுங்களுக்கான நியாயத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆசை எப்போவுமே. ஸோ இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து ஏன் அவசியம் அப்படின்னு சொன்னாக்க வந்து ஒவ்வொரு ஜாதி மக்களுக்கும் வந்து நில உரிமை, அவங்களுக்கான அதிகாரம் உரிமை, அரசாங்கத்தில் அவங்க எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு மக்களால் எந்த அளவுக்கு மதிப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு சில ஜாதிகளுக்கு பிறப்பினாலே கிடைக்குது, ஒரு சில ஜாதிகளுக்கு பிறப்பினாலே இல்லாத ஒரு கொடுமையான சூழலில் நம்ம இருக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய கல்வி எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு இப்போது யாருக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத வந்து இப்போது தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறது போல் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த இடத்த நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த பிரச்சனை இப்போ ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஒருத்தருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறத பண்ணணும். மிக முக்கியமாக தலைவர் வந்து 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த 50% கேப் இருக்கு இல்லையா, சுப்ரீம் கோர்ட் ஒரு முறை சொல்லிட்டு வந்து ரிசர்வேஷன் வந்து 50% தாண்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தெலுங்கானாவில் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஓபிசி மக்களுக்கு வந்து 43% இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இப்போ பிரசிடென்ஷியல் அசென்ட்டுக்காக அது வந்து நின்றுட்டு இருக்குது. ஸோ அது அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அது வந்து தேவைப்படுது நமக்கு. மேலும் இப்போ நீங்கள் வந்து தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து பற்றி குறிப்பிட்டீங்க. ஸோ இந்தியா முழுக்க காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 தலித் பிரதமர்களை வந்து உருவாக்கியிருந்து காங்கிரஸ், நிறைய மந்திரிகளை வந்து உருவாக்கியது காங்கிரஸ். தலித் மட்டும் கிடையாது, பெண்கள், மைனாரிட்டிஸ் எல்லாத்துக்குமே அவங்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு சித்தாந்தம் தான் காங்கிரஸுடைய சித்தாந்தம். அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா. இப்ப இருந்தாலும் கூட இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ரவுடி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனா இப்ப காங்கிரஸை பொறுத்தளவுல ஒரு நல்ல தலைவர் இல்ல, ரவுடி மாதிரியான ஆட்களை தான் வந்து அவங்க தலைவர்களா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. எதுவும் குறிப்பிட்டு தமிழ்நாடை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்களே, என்ன காரணம்? அது சொல்றவங்க ஏன் சொல்றாங்கன்னு அவங்ககிட்ட தான் கேட்கணும். பட் எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். என்னை பொறுத்தவரை அவர்கள் மேலே வந்து பல கேஸ்கள் வந்து பதிவாயிருக்கு, பல வழக்குகள் பதிவாயிருக்கு. எல்லார் மேலேயுமே கேஸ் போடுங்க, அவங்க குற்றம் நிரூபிக்கட்டும். ஓகேவா? நீங்கள் ஒரு வழக்கு போடலாம், யார் மேலே வேணாலும் வழக்கு போடலாம். குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி தர வேண்டியது அப்படிங்கிறது வந்து அந்தந்த ஸ்டேட்டுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட வேலை. தயவு செய்து நீங்கள் அது எல்லாத்தையுமே ப்ரொசீட் பண்ணுங்கள். காங்கிரஸ் கட்சி வந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு குற்றம் செய்தார்களா இருந்தாலும் சரி, செய்யலை அப்படின்னாலும் சரி, அவர்கள் ஒரு வழக்கை ஃபேஸ் பண்ணுறதை வந்து நம்ம ஒரு நாளும் தடுத்தது கிடையாது. அப்படியெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து என்ன குற்றம் வேணால் சுமத்துங்க, என்ன அதை வந்து குற்றம் நிரூபித்து தண்டனை வாங்கி தாருங்கள். அதை வந்து நம்ம யாரும் தடுக்க மாட்டோம். பட் சும்மா அவதூறு நீங்கள் பரப்புறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்களுடைய தலைவரை நாங்கள் மிகவும் மதிக்கிறோம். அண்ட் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான தலைவர். எங்களோட சத்தியமூர்த்தி பவனில் நாங்கள்லாம் பேசி பழகின வரைக்கும் ஒரு அற்புதமான தலைவர் நிச்சயமாக. கண்டிப்பா. இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு பின்னாடியே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே. நான் கூட சொல்லலாம் மேடம், நீங்க கூட இருக்கிறீங்க,
ஆம்ஸ்ட்ராங் கொலையில இல்ல நேத்து ஒரு கொலை நடந்துச்சு எங்க வீட்டு பின்னாடி, நீங்க தான் காரணம் சொல்லலாம் மேடம், வாய்க்கு வந்ததை யார் வேணாலும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, யார் வேணா என்ன வேணா சொல்லுங்க, தயவு செய்து அந்தந்த வழக்குல குற்றம் நிரூபித்து தண்டனை பெற்று தருவதற்கான வழியை பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா வாயில சும்மா நம்ம ஒரு அவதூறா பண்ணிட்டு ஆக போறது ஒண்ணும் இல்லை. இப்போ காங்கிரஸ்ல முக்கியமான ஒருவருக்கு தடுப்பு காவல் சட்டம் போடப்பட்டிருந்தது. அதையே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது கிடையாது, அந்த சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில இருக்க போய் தானே அந்த குண்டர் சட்டம் அவங்க மேல போடப்பட்டிருக்கு. அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில தான் அந்த சட்டத்தை அதாவது அந்த வழக்கை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நீங்க திமுக கூட்டணியில இருக்க போய் தானா திமுகவுக்கு நீங்க ஊழ கும்பிடு போட்டுட்டு இருக்கீங்களா? அப்போ அஃப்ரோஸ் அகமது அவர்கள் நம்முடைய சகோதரர், அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர் ஒரு அற்புதமான சமூக போராளி, மக்களுக்காக தொடர்ந்து பல வருடங்களாக போராட்டம் செய்துட்டு இருக்கிறாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டம் எங்களுடைய மாநில செக்ரட்டரியா இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு அற்புதமான காங்கிரஸ் போராளி. ஸோ அவர்கள் ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல எப்பவுமே எங்களுடைய கூட்டணி கட்சியாகவே இருந்தாலும் அதுல ஒரு மக்களுக்கான தேவையான ஒரு விஷயத்துக்காக எப்பவுமே நம்ம போராடுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுடைய காங்கிரஸ்காரர்கள் பல மாநிலங்கள்ல பல மாவட்டங்கள்ல செய்திருக்காங்க. ஸோ அஃப்ரோஸ் அகமது தோழர் மற்றும் சகோதரர் கூட அதை செய்தாங்க. அதுல கருப்பு கொடி காட்டினதுல அவங்க அந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. ஸோ அது நீக்கிறது தானே நியாயம். ஸோ அதனால அதுக்கான வேலைகளை செய்திருக்காங்க. கண்டிப்பா. இப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ரொம்பவே பின்தங்கிருச்சு. அதாவது கூட்டணி இல்லாம ஒரு சீட்டு கூட காங்கிரஸால வெற்றி பெற முடியாது அப்படின்ற நிலையில தான் இப்ப காங்கிரஸ் இருக்கிறதா சொல்லப்படுது, விமர்சகர்களால பேசப்படுது. இது உண்மைதானா? நீங்க கூட்டணி இல்லாம உங்களால வெற்றி பெற முடியுமா? நாங்கள் வித் கூட்டணி வித்தவுட் கூட்டணி எப்படி இருந்தாலும் சரி, எங்களுடைய காங்கிரஸை பலப்படுத்துவது எங்களுடைய ஒரு கடமை. அது இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவையாக கூட நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா காங்கிரஸ் தான் இந்த இடத்துல டெமோக்ரஸியை வாழ வைக்கக்கூடிய ஒரே கட்சியாகவே நான் பார்க்குறேன். என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்கிறேன். ஸோ அதனால காங்கிரஸை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ ஸ்ட்ராங் பண்றதும் எங்களுடைய கடமை. அண்ட் அந்தந்த சமயத்துல அந்தந்த தேர்தல்களில் மக்களுக்கான நல்ல சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதற்கு எந்த கூட்டணியுடன் இருந்தால் சிறப்பாக மக்களுக்கு பணி செய்ய முடியுமோ அந்த கூட்டணியில் ஈடுபடுவது அப்படிங்கிறதுமே நாங்கள் பல காலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திமுக கூட்டணியோட சேர்ந்து தான் நாங்கள் இருக்கும்போது மத்தியில் இப்போ சொன்ன மாதிரி தகவல் பெறும் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், பழங்குடியின மக்களுடைய பாதுகாப்பு சட்டம், இது போன்ற பல சட்டங்களை கொண்டு வந்தோம். பல திட்டங்களை கூட கொண்டு வந்தோம். ஸோ கூட்டணியும் சரி, கட்சியும் சரி, ஆட்சியும் சரி, எல்லாமே மக்களுக்காகத்தான். அந்த நோக்கத்தில் மக்கள் நலத்துக்காக அப்பப்போ என்ன தேவையோ அதை காங்கிரஸ் எப்பவும் செய்யும். கண்டிப்பா. இப்போ நீங்க பாஜக பல குற்றச்சாட்டுகள் பாஜக மேல நீங்க வச்சிருந்தீங்க. திருட்டு வாக்குகள் செலுத்தி தான் பிரதமர் மோடி பிரதமர் ஆனாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க தமிழ்நாட்டுல அதே நிலையில தான் அவங்களுடைய கூட்டணி வச்சிருக்கீங்க. அதே நிலையில இருக்கக்கூடியவர்களோட தான் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டுகள் போட்டுதான் அங்க திமுக வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட பேசியிருக்காரு. அவங்களோட நீங்களும் இருக்கீங்களே, நீங்களும் அதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு என்ன இருக்கு? ஸோ எந்த இடத்துல ஒரு வாக்கு திருட்டு நடந்தாலும் அதை காங்கிரஸ் எப்போதுமே எதிர்க்க தான் செய்யும். ஸோ நம்ம கூட்டணியில இருந்தாலும் நம்மளுடைய ஏதோ ஒரு வேட்பாளரே எந்த தவறு செய்தாலும் அதுக்கும் தகுந்த தண்டனை கிடைக்கணும். அந்த அளவுக்கு நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் காங்கிரஸ் நம்மளுடைய தேர்தல் ஆணையம் இருக்கணுங்கிறதா எங்களுடைய விருப்பம். இவர்களோட கூட்டணி வைக்காமல் நீங்க இருக்கலாமே. நாங்க என்ன சொல்றேன்னு சொன்னா, யாரு என்ன தப்பு பண்ணாலும் யாரு வேணாலும் தப்பு பண்ணலாம். ஓகே, அதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷனாக தான் டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம், பொறுப்புடைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கும். ஸோ எந்த கூட்டணியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் யார் தவறு செய்தாலும் அதை சரியாக குற்றம் நிரூபித்து தண்டனை கொடுக்கக்கூடிய அல்லது அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தை, அதற்கு ஏற்ற ஒரு தேர்தல் ஆணையம் மட்டும் இல்லை, எல்லா விதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்
டெமோக்ரஸியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸையும் ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு தான் காங்கிரஸுடைய ஆசை. ஸோ காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் தான் ஒன்று ஒன்றா உருவாக்குது. தேர்தல் கமிஷனை வந்து அதுதான் வந்து உருவாக்குது, அதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை உருவாக்குது, அதுதான் வந்து சிபிஐ உருவாக்குது, டிவிஎஸ்சியை உருவாக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து காங்கிரஸ் வந்து இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக அது தொடர்ந்து வந்து உருவாக்கிக்கிட்டே வந்திருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய தரம் சரியாக இருக்கும் பட்சத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்கள் சரியாக தண்டிக்கப்படுவார்கள். தவறு வந்து ப்ரிவென்ட்டுமே வந்து பண்ணப்படும். ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் காங்கிரஸ் எப்பவுமே நிற்கும். கண்டிப்பா மேம். இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகள் பத்தியும் இப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் பத்தியும் பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.